ஒரு பாதுகாப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடைய 12 நாடுகளின் மூத்த இராணுவ அதிகாரிகளோடு தான் சென்ட்காம் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பை பொறுத்தவரையில் இதற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இதனுடைய ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணின்னு கேட்டால், ஆயத்துல்லா அலி காமனி, அதாவது முஜ்தபா காமனியினுடைய தகப்பனாருடைய ஜனாசா அடக்கத்தில் முஜ்தபா காமனி கலந்து கொள்ள மாட்டார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை நம்முடைய வீடியோ வழியாக நீங்க பார்த்து வர்றீங்க. இன்றைக்கு நம்ம பதிவு செய்கிற இந்த வீடியோ காசாவில் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாம் பதிவு செய்கிற 1000வது நாள் வீடியோவாகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000 நாட்கள் காசா தொடர்பாக பேசியிருக்கிறோம், மத்திய கிழக்கு தொடர்பாக பேசியிருக்கிறோம். மத்திய கிழக்கினுடைய பதட்டங்கள், அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன என்பதையெல்லாம் விலாவாரியாக ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். இந்த செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்ததில் ஒரு 3 யூடியூப் சேனல்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதே போன்று ஃபேஸ்புக்கில் ஒரு பக்கத்தை முற்றுமுழுதாக நாங்கள் இழந்திருக்கிறோம். பல சோசியல் மீடியா முடக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி 1000 நாட்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் நாங்கள் குரல் கொடுத்து வந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே பணிவாக உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த 1000 நாட்கள்ல ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு வீடியோ வெளியிடுகிற அதே நேரம் மேக்சிமமாக 5 தொடக்கம் 6 வீடியோக்கள் வரையும் வெளியிட்ட நாட்களும் உண்டு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் காசா தொடர்பாக இந்த 1000 நாட்களுக்குள்ள குறைந்தது 2000 தொடக்கம் 2500 வரைக்கும் உண்டான வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே எங்களுடைய சேனல்கள் இல்லாமல் போனதில் சில வீடியோக்களை நாம் இழந்திருந்தாலும் பல சகோதரர்கள் நம்ம வீடியோவை எடுத்து அவங்களுடைய சேனல்களில் பதிவேற்றம் செய்த காரணத்தினால அந்த வீடியோக்களை இன்றைக்கு அந்த சேனல்கள்லையாவது நம்ம பார்த்திட முடியும். இப்படி இந்த காசாவினுடைய செயல்பாடுகளுக்கு எங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை இறைவனுக்காக இந்த வழியில ஒரு பத்திரிகை துறையாக இந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அதை தாண்டி காசாவினுடைய 700 நாள் வார், கிட்டத்தட்ட 700 நாட்கள் அங்கே யுத்தம் நடைபெற்றிருக்கிறது, நேரடி யுத்தம். அதை தாண்டி தற்போது வரைக்கும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்களும் இருக்கிறது. இந்த 700 நாட்களை காசாவினுடைய அந்த 700 நாட்கள் என்கிற தலைப்பில் ஒரு புத்தகமாகவும் தொகுத்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகளிலும் காசாவில் நடைபெற்ற 2 ஆண்டு கால யுத்தத்தினுடைய வடுக்கள் என்ன, இழப்புகள் என்ன, என்னவெல்லாம் நடந்தது என்பதை ஒரு ஆவணமாக புத்தகமாக பதிவு செய்யும் நோக்கமாகத்தான் அந்த காரியத்தை நம்ம செஞ்சு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் வெளியாவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு இந்த 1000 நாட்களை தாண்டியும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் மேலதிகமாக மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச செய்திகளை, உண்மை செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு தருவதற்கான இன்னும் சில ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். விரைவிலேயே ஒரு தனியான தமிழ் மொழியில ஒரு இணையதளத்தை நம்ம அறிமுகம் பண்ண இருக்கிறோம். அந்த இணையதளத்தில் நீங்க முழுவதுமாக மத்திய கிழக்கினுடைய உடனுக்குடன் நடக்கிற செய்திகளை எழுத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். சமூக வலைதளங்கள்ல முக்கியமான செய்தியை பகிர்வதற்கான இன்னும் சில ஏற்பாடுகளை நம்ம பண்ணி இருக்கிறோம். இந்த துறையை இன்னும் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதினூடாக போலி செய்திகளை தவிர்ப்பதற்கும் இனவாத ரீதியாக காசா அப்பாவிகளுடைய உரிமையை மழுங்கடித்து இஸ்ரேல் என்கிற நாசகார சக்தியை இந்த உலகத்தின் ஒரு முக்கியமானவர்களாக அவர்கள்தான் நல்லவர்கள் போன்று காட்ட முனைந்த சில தமிழ் மொழியிலே செய்தியை கொடுக்கக்கூடியவர்களுக்கு பதிலடியாகவும் தான் இந்த காரியங்களை நம்ம செய்ய இருக்கிறோம். ஏன்னா இந்த ஈரானுடைய வார் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பல விஷயங்களை கொண்டு வந்து காட்டிடுச்சு. ஏன்னா உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து ஒரு உண்மையை மறைக்க நினைத்தாலும் அது மறைக்க முடியாத சூழலை தற்போதைய காலகட்டம் உருவாக்கி இருக்கிறது. எனவே நவீன தொழில்நுட்பங்களுடைய உதவிகளோடு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர இருக்கிறோம். விரைவிலேயே சர்வதேச செய்திகளுக்கான தனியான தளத்தையும்
அதையொட்டிய இன்னும் பல அறிவிப்புகளையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இதனுடைய பின்னணியில் நாம் வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு மத்தியில் பேசினாலும் இந்த வீடியோக்களை கவர் பண்ணுறது, இதை எடிட்டிங் பண்ணுறது, இதை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிற வரைக்கும் உண்டான காரியங்களை செய்கிற பின்னணியில் செயல்படுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இன்ஷால்லா நாளைய தினம் ஒரு தனி வீடியோவாகவும் அதை நம்ம வெளியிட இருக்கிறோம். அதிலே மேலதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய 1000வது நாளிலே வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காசாவிலே யுத்தம் ஆரம்பித்து 1000 நாட்களை நாம் தாண்டுகிற நேரத்தில் இஸ்ரேலியர்கள் ஒரு சமூகமாக, ஒரு சொசைட்டியாக பாரிய அளவில் பிளவுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இஸ்ரேல் பார்ப்பதற்கு வெளிப்படையாக அது ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடாக தெரிந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள்ள பல பிளவுகளாக பிரிந்து நிற்கிறார்கள். இந்த யுத்தத்தின் தோல்வி, அமெரிக்காவை நம்பி ஏமாந்தது, அமெரிக்கா கைவிட்டு விட்டு போனது, நெத்தன்யாகுவால் ஜெயிக்க முடியாமல் போனது, காசா தோல்வி, லெபனான் தோல்வி, ஹூத்திகளுடனான சண்டையில் தோல்வி, கடைசியில் ஈரானோடு படுதோல்வி என்று இந்த எல்லா விவகாரங்களிலும் இஸ்ரேலியர்கள் மொத்தமாக பிளவுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை 1000வது நாளுடைய செய்தியாக அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இஸ்ரேலியர்கள் பாரிய அளவில் இப்படி ஒரு பிளவை சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் எதிர்வருகிற ஆகஸ்ட் மாத கடைசிகளில் இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் வலை இருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சகட்டமாக தற்போது இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்று வருகிற அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எப்படியாவது இன்னும் ஒரு சண்டையை உண்டாக்கிக் கொள்வதற்கு, ஈரானோடு நேரடியான ஒரு வாரம் உண்டாக்கிக் கொள்வதற்கு பல முயற்சிகளையும் செய்து வருகிறார். இப்படியான ஒரு நிலையில தான் இன்றைய தினம் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல ஒரு கஃபேயில ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய கவலையை உண்டாக்கக்கூடிய, கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாடாக இதை நம்ம பார்க்க முடியும். இந்த குண்டு வெடிப்பில் இதுவரைக்கும் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 16 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சிரியாவினுடைய அரச ஊடகமாக இருக்கிற சனா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளுடைய தொடர்ச்சியாக சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டு வெடிப்புக்கு இதுவரைக்கும் யாரும் பொறுப்பெடுக்கவில்லை. நாங்கள் தான் அட்டாக் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி யாருமே பொறுப்பேற்கவில்லை. ஆனால் சிரியாவுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு முழுமையாக இஸ்ரேல் செயல்படுகிறது என்பது நமக்கு தெரியும். இஸ்ரேலுடைய முழு முயற்சியே அடுத்த சண்டை ஒன்றோ சிரியாவோடு உண்டாக்க வேண்டும், இல்லை என்றால் துருக்கியோடு உண்டாக்க வேண்டும். ஏற்கனவே சிரியாவில் அசாதுடைய ஆட்சிக்கு கலைப்புக்கு பிறகு பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தினார்கள். சிரியாவின் ஆளும் அரசு எந்த விதமான பதிலடிகளையும் கொடுக்கவில்லை என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டு வெடிப்பை பொறுத்தவரையில் இதற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இதனுடைய ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணின்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாக்களை தோற்கடிக்க முடியாமல் போய்விட்டது, இஸ்ரேலியர்களால் ஹிஸ்புல்லாக்களை அழிக்க முடியாது என்று பகிரங்கமாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு, திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் மேலதிகமாக அதுக்கு ஒரு வேற சொல்யூஷன் ஒன்றையும் சொல்றாரு. என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் இனிமேல் ஹிஸ்புல்லாக்களோடு சண்டை பிடிக்காமல் சிரியாவிடத்தில் விட்டுவிடுங்கள். ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய ஆட்சி சன்னி ஆட்சியாக இருக்கிறது, ஹிஸ்புல்லாக்கள் ஷியாக்களாக இருக்கிறார்கள். எனவே அவங்க 2 பேரும் ஷியா சன்னி சண்டை பிடிச்சுக்கிறட்டும், நீங்க ஓரமாகிருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் தற்போது இந்த குண்டு வெடிப்பும் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த குண்டு வெடிப்பை ஹிஸ்புல்லாக்களுடைய தலையிலே போட்டுவிட்டால் சிரியாவுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில சண்டை ஏற்பட்டு விடும் என்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்றதுக்கும் இந்த முயற்சி நடந்திருக்கலாம் என்கிற செய்திகள், ஊகங்கள் வெளியாகக்கூடிய சூழல்ல இதுவரைக்கும் நாங்க தான் அட்டாக் பண்ணினோம்னு யாருமே பொறுப்பேற்கவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சிரியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தற்போது லெபனானில் இருக்கிறார். லெபனானுடைய இராணுவ தளபதியை சந்தித்திருக்கிறார், லெபனானுடைய ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார், லெபனானுடைய பிரதமரை சந்தித்திருக்கிறார். இதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய பிரதிநிதியையும் அவர் சந்தித்திருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமே. ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய அகமது அல் ஷாராவினுடைய ஆட்சியை பொறுத்தவரையில் அவங்க சன்னி பிரிவை சேர்ந்தவங்க, ஹிஸ்புல்லாக்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். இதை தாண்டி ஆல்ரெடி அகமது அல் ஷாராவினுடைய குழு என்ன பண்ணதுன்னு கேட்டால், சிரியாவில் பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக
2016 ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டு உள்ள வந்துகிட்டே இருந்த நேரத்தில் அகமது அல் ஷாரா பின்வாங்குவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, ஹிஸ்புல்லாக்கள் அங்கு சென்று அகமது அல் ஷாராவினுடைய குழுவோடு சண்டையிட்டது. அதாவது பஷர் அல் அசாதுக்கு ஆதரவாக சண்டையிட்டது. பஷர் அல் அசாதுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் சண்டையிட்ட அதே நேரம் இன்றைக்கு சிரியாவுடைய ஆட்சியாளர்களாக ஈவன் இந்த ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாரா இல்லையா, இவர் உட்பட அத்தனை பேரும் ஹிஸ்புல்லாக்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே இரண்டு தரப்புமே எதிரெதிர் தரப்புகளாக சண்டையிட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு முதல் தடவையாக நேரடி சந்திப்பொன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நபி பெரி இன்றைக்கு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இதுல ஒன்ன கவனிச்சுக்கிறங்க, ஹிஸ்புல்லாக்கள் வெறுமனே ஆயுதம் ஏந்திய குழு மட்டும் கிடையாது. லெபனானுக்குள்ள லெபனான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஹிஸ்புல்லாக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு சபாநாயகராக உருவெடுத்தவர். எனவே அவ்வளவு அதிகாரம் அவர்களுக்கு பாராளுமன்றத்துக்குள்ளும் இருக்கிறது. அவரைத்தான் அவர் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த குண்டுவெடிப்பு செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திகள்ல ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பாரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. அது எதுக்கான கண்டனம் என்று கேட்டா, இன்றைக்கு பஹ்ரைன்ல அமெரிக்காவினுடைய சென்காம் சார்பாக ஒரு பாதுகாப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடைய 12 நாடுகளின் மூத்த இராணுவ அதிகாரிகளோடு தான் சென்காம் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறது. எதுக்காக இந்த சந்திப்பை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா எப்பொழுதும் அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நாங்க உங்களோட நிற்போம், எனவே எங்களை விட்டு நீங்க போயிடக்கூடாது, எங்களோட இருந்துக்கிறங்க என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த சந்திப்பை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது தெளிவான பாசாங்குத்தனம், நடிப்பு என்பதை அரபுலக ஆட்சியாளர்கள் எப்போது புரிய போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். ஒரு யுத்தம் நடைபெற்றது, அந்த யுத்தத்தில் உங்களுடைய நாட்டை அவங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். எங்க மேல ஈரான் மேல அட்டாக் பண்றாங்க, ஈரான் ரிப்பீட் நாங்க யாருக்கு அடிக்கிறோம், அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளத்திற்கு. அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தையே பாதுகாக்க முடியாமல் போனவர்கள் திருப்ப எப்ப வந்து உங்களை பாதுகாக்க போறாங்க? எனவே மீண்டும் மீண்டும் நீங்கள் அமெரிக்காவை நம்பி ஏமாறுகிறீர்கள், இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிராந்திய நாடுகளுக்கு ஈரான் இன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த கூட்டத்தை கண்டனமும் செய்திருக்கிறது. இது தொடர்பான அறிக்கைகளை ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலையும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் சனிக்கிழமை முதலாக 9ஆம் தேதி வரைக்கும் ஈரானுடைய கொல்லப்பட்ட ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஜனாசாவுக்கான ஊர்வலங்கள் நடைபெற இருக்கிறது. அவருடைய ஜனாசாவை இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக அவங்க அடக்காம வச்சிருந்தாங்க. அந்த ஜனாசா அடக்கத்திற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஜூலை 9ஆம் தேதி ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய சொந்த ஊர்ல அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பதாக சனிக்கிழமை முதலாக கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு ஒவ்வொரு ஊர்களுக்கு அவருடைய ஜனாசா கொண்டு போகப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜனாசா ஊர்வலத்தில் 20 மில்லியன் மக்கள் தொடர்ந்து பங்கெடுப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜனத்தொகையும் அந்த நாட்டில் இருக்கு, தொடர்ந்து அவங்க ரொட்டேஷன்ல பங்கெடுப்பாங்க, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவில் இருந்து 2 முக்கியஸ்தர்கள் இந்த ஜனாசாவினுடைய அடக்கத்தில் பங்கெடுப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. இந்திய வெளியுறவுத்துறையினுடைய இணை அமைச்சர் பபித்ரா, அதே போன்று பீகார் மாநில ஆளுநராக செயல்படுகிற சையத் அசா ஹுசைன் அவர்களும் இந்த இறுதி ஊர்வல நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நாளைய தினம் அவங்க ஈரானுக்கு போவாங்கன்னும், நாளை மறுதினம் இந்த நிகழ்வுகளில் அவர்கள் பங்கெடுப்பார்கள் என்று சொல்லியும் இன்றைக்கு இந்தியா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து பல மாதங்களாகவே முழுவதுமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிச்சிரும், எனவே இஸ்ரேலை நம்ம எதிர்த்து நிற்க தேவையில்லை, அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போயிடுவோம்னு தான் மோடி கவர்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா யுத்தத்தில் மாறி ஈரான் ஜெயிச்சிட்டாங்க, இஸ்ரேல் தோத்துருச்சு, அமெரிக்காவும் தோத்துருச்சுங்கிறது இப்ப தெரிய வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் தற்போது ஈரானோடு அவர்கள் நெருக்கம் பாராட்டுகிறார்கள். இறுதியாக இந்தியாவுடைய பட்ஜெட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பட்ஜெட்ல ஈரான்ல அவர்கள் கட்டி வருகிற துறைமுகத்திற்கு சிங்கிள் பைசா கூட அவங்க காசு ஒதுக்கல.
அதை எல்லாமே நிறுத்தி இருந்தாங்க. இப்பொழுது உறவு பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாமே சந்தர்ப்பவாதம் என்பதை இன்றைய நிகழ்வும் நமக்கு எடுத்து காட்டுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆன்மீக தலைவரின் இந்தியாவுக்கான பிரதிநிதி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலே பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திலே புதிய ஆயத்துல்லாவாக புதிய ஆன்மீக தலைவராக ஈரானுக்குள் தெரிவாகி இருக்கக்கூடிய முஜ்தபா அலி ஹாமனி பங்கெடுக்க மாட்டார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கேன்னா இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருந்த அறிக்கைகளை நேற்றைய தினம் நாங்கள் 3வது முறையும் ஈரான் மீது யுத்தம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். பெரும்பாலும் ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவர் முஜ்தபா அலி ஹாமனியை நாங்கள் கொல்லுவோம் என்றே அவர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். அதையெல்லாம் காரணம் காட்டி ஆயத்துல்லா அலி ஹாமனி, அதாவது முஜ்தபா ஹாமனியினுடைய தகப்பனாருடைய ஜனாசா அடக்கத்தில் முஜ்தபா ஹாமனி கலந்து கொள்ள மாட்டார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக வெள்ளிக்கிழமை இரவு முதல், அதாவது சனிக்கிழமை முதலாக நடைபெற இருக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்க நிகழ்வுகளில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் பங்கெடுக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஷபாஸ் ஷரீப் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை ஈரானுக்கும் துருக்கிக்கும் பயணம் மேற்கொள்கிறார். அந்த பயணத்தில் இந்த ஜனாசாவினுடைய அடக்கத்திலும் பங்கெடுப்பார் என்கிற செய்திகள் வந்திருக்கக்கூடிய சூழலில் தான் மேலதிகமாக இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானுக்கு எதிராக மேற்கொள்கிற எந்த விதமான ஒரு தவறான கணிப்புக்கும் எதிராக ஈரானுடைய இராணுவம் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தும். எனவே மீண்டும் ஈரானை சீண்டுவதற்கு முன்பதாக 1க்கு 2 தடவை யோசித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு அட்டாக் பண்ண முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிக்கிறீங்க. ஆல்ரெடி யோசிக்காம எங்க மேல அட்டாக் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டீங்க. எனவே மீண்டும் எங்க மேல அட்டாக் பண்ணினா மிக கடுமையான பதிலடிகளை தருவோம் என்று சொல்லி ஈரானுடைய IRGCயின் ஊடக பிரிவாக செயல்படுகிற காத்தமல் அன்பியா படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கு இந்த செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்னும் ஒரு கவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்குள் தொழுகை அழைப்பு, பாங்கு அழைப்பு விடுக்கக்கூடாது என்கிற தடையை இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய ஆளுகிற நெத்தன்யாகுவின் பாசிச அரசாங்கம். இஸ்ரேலுக்குள்ள முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். ஏன்னா அது பாலஸ்தீனம் தானே, ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம். பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு தானே இஸ்ரேலா மாத்தினாங்க. ஆல்ரெடி அங்க வாழ்ந்தவங்க சொற்பமானவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல தான் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பள்ளி வாயில்களையும் பாங்கு சொல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே அறிவிப்பு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றாலும் முற்கூட்டி அனுமதிகளை வாங்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். 120 உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் 50க்கு 36 என்கிற ரீதியில 36 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், 50 பேர் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இந்த தீர்மானம் முதல் கட்ட வாசிப்பிலே வெற்றி அடைந்திருக்கிறது. இன்னும் 2 கட்ட வாசிப்புகள் இருக்கிறது. அதையும் இன்னைக்கு நாளைக்கு அவங்க கொண்டு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. தேர்தல் வரை இருக்கிறதுனால எல்லா நாடுகள்லையுமே இஸ்லாமியர்களை முடக்கி அல்லது இஸ்லாமியர்களை பற்றி இனவாதம் பேசி, நம்ம நாட்டிலும் இதுக்கு முன்னுக்கு அதெல்லாம் செஞ்சாங்கல்ல, இந்த மாதிரி எதையாவது பண்ணி தேர்தலில் ஜெயிக்கலாம்ங்கிறதுக்காக இப்பொழுது இந்த தொழுகை பாங்கு சொல்லுகிற நிகழ்வுக்கும் தடை விதித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு என்கிற செய்திகளும் இன்றைக்கு கவலைக்குரிய செய்திகளாக நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மன் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மன் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை இணைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.